வெல்கம் டு ராகா ஹோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொரிகடலை பருப்பி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். இது ஒரு 5 மினிட்ஸ்லயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நான் 1 கப் வந்து பொரிகடலை எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு வந்து 1 கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லமோ இல்லை வந்து சர்க்கரையோ எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் தேங்காய் துருவல் நல்லா குட்டியாக துருவிக்கோங்க. 2 ஏலக்காய். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த கருப்பட்டியை கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு ஒரு இதே அளவில் 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுங்க. ஏன்னா அது வந்து கருப்பட்டி, ஸோ வந்துட்டு கீழெல்லாம் ஒரு மாதிரி லைட்டாக பிடிக்கும். இதுவே வந்து வெல்லமும் வந்துட்டு சர்க்கரையோனா பிடிக்காது. இது கருப்பட்டி அப்படின்றனால கொஞ்சம் லைட்டாக இதாகும். கொஞ்சம் தண்ணி ஆகிற வரைக்கும் கிண்டி விடுங்க. இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளேயும் பொரிகடலையை வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடயே வந்து நம்ம ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கருப்பட்டியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டிட்டு அதே பாத்திரத்தில் வந்து திருப்பி நீங்களே வேறு பாத்திரத்தில் கூட வந்து திருப்பி ஊற்றி நம்ம வந்து திருப்பி ஒரு கொதி விட்டுக்கலாம். ஏன்னா அதில் வந்து மண் இருக்கும், ஸோ அதனால் வடிகட்டணும். நம்ம பாருங்கள், இப்போ வந்து கொதிச்சிருச்சு. ஒரு கொதி வந்த உடனே இப்போ நம்ம அந்த தேங்காய் பூவை வந்து இந்த சக்கரை பாகில் வந்து கொட்டி இது பண்ணி கிளறிக்கலாம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக கொட்டி கிளறினீங்க அப்படின்னா அந்த தேங்காயோட அந்த ஈரத்தன்மை வந்து வத்திரும், ட்ரைனஸ் ஆகிடும். ஸோ வந்து இது வந்து 2 நாளைக்கு வந்து கெட்டு போகாது இந்த ஸ்வீட்டு, நீங்கள் வெளியிலே வச்சாலுமே. பாருங்கள், நம்ம கிளறியாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மினி ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக வந்துட்டு கிளறிக்கிட்டே இருங்க. அந்த மாவு வந்து வேகிற வரைக்கும் லைட்டாக அந்த பாகுலே வந்து நல்லா கிளறுங்க. கரெக்டாக இருக்கும். நீங்கள் கிளறி முடிக்கும் போது வந்து கரெக்டாக எல்லாமே மெர்ஜ் ஆகி கரெக்ட் பதத்துக்கு வந்துடும். தண்ணி இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. பாருங்கள், இப்போ நம்ம கிளறியாச்சு. நீங்கள் வந்து வெல்லமோ சர்க்கரையோ மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்வீட் செய்கிறத விட பனை வெல்லம் சேர்க்கும் போது நல்ல உடம்புக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கும். இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் இது. நம்ம இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டைம்லாம் ஆகாது. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து லைட்டாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இந்த இதை வந்து எடுத்து நல்லா போட்டு கட் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்து கனமாகவோ இல்லை லைட்டாகவோ தட்டி வச்சுக்கோங்க. தட்டிட்டு நம்ம ஒரு கத்தி எடுத்து லைட்டாக அதிலே வந்து நெய் தடவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ரொம்பலாம் நமக்கு டைம் எடுக்காது. உடனே ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வீட்டிலே வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் ஆரோக்கியமான ஸ்வீட். நமக்கு சுவையான பொரிகடலை பர்பி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.